ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நான் நைட்லேயே இந்த மாதிரி மூக்கல்லையை ஊற வச்சுருக்கேன். இதை காலையில் நான் எழுந்து பார்க்குறேன், நல்லா ஊற வச்சு இருக்கேன் பாருங்கள். காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ அந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா 4-5 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு மத்து வச்சு நெசுக்கிக்கலாம். இது ஒரு ஜார் எடுத்து பாதி எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் நர நரன்னு, அந்த கிரேவிக்கு போடுறதுக்காக. இப்போ இந்த தோல் நம்மளுக்கு தேவையில்லை, அந்த தோல் நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், முந்திரி 4-5 முந்திரி. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 4-5 வெங்காயம் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ உப்பு, இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக உப்பு. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3-4 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். எப்பயுமே நீங்கள் தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவிக்கெலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மசாலா பவுடர் எடுத்திருக்கேன், அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா மூக்கல்ல, அந்த மூக்கல்ல இந்த மாதிரி பாருங்கள் நரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். இதுதாங்க சூப்பரான டேஸ்ட் கொடுக்குறது, சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இது போட்டிங்கன்னா, இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா. இப்போ அந்த மூக்கல்ல இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் அந்த மூக்கல்லையை சேர்த்துக்கோங்க தண்ணியோட. இப்போ நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த கொதிக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் கரண்டி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தயிர் வேண்டாம்னா நீங்கள் லாஸ்ட்டாக முடிஞ்சதும் லெமன் புழிஞ்சு சர்வ் பண்ணுங்கள். தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நான், சப்பாத்தி, நான் இன்றைக்கி பூரி செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான கிரேவி இது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள், பூரியோடு நான் இன்றைக்கி செஞ்சு சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பரான பூரியோட லெமனை லாஸ்ட்டாக நீங்கள் புழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ ஸோ மச்.